வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ரெசிபிஸ் வரப்போகுது. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். பூரிக்கு 3 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி விட்டுட்டு, தண்ணியான பதமும் இருக்கக்கூடாது, இலகுன பதமும் இருக்கக்கூடாது. நல்லா கல் பதத்தில் மாவு பிசையணும். அப்போ தான் பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பலாக எழும்பும். ஸோ மாவை நல்லா இருகலாக பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ரவுண்ட் பண்ண போகிறோம், அதாவது பால் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி உங்களுக்கு பால் பண்ண வருதோ அந்த பக்குவத்தில் நீங்கள் பால் பண்ணிக்கோங்க. பூரிக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கிறாங்க. ஸோ நம்மளும் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெய் நல்லா சூடாகணும். அதாவது எண்ணெயிலேருந்து ஆவி நல்லா எழும்புறப்போ நீங்கள் பூரியை போட்டுட்டு எண்ணெயை மேலே எடுத்து விட்டிங்கன்னா நல்லா பலூன் மாதிரி பூரி உப்பி வரும். இதில் சோடா மாவு, ரவை எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் கோதுமை, உப்பு, தண்ணி இது மட்டும் போட்டு நல்லா இருகலாக மாவு பிசையணும். பிசைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பால் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணி சுட சுட பூரியை உள்ளே போட்டு நல்லா உப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான பூரி ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக பூரி கிழங்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே ஹோட்டல் ரெசிபியில் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.